அல் உலமா உம்ரா சர்வீஸின் சார்பாக 47 நபர்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 23ஆம் தேதி உம்ராவுடைய பயண தேதி அந்த சட்டத்திட்டங்களை சொல்லிடுறேன், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பயண தேதி இன்ஷா அல்லாஹ் 23/9/2024 திங்கட்கிழமை காலையில் 6 மணிக்கு நமக்கு விமானம். ஒரு நாள் முன்னதாக 22ஆம் தேதி இரவு 1 மணிக்கெல்லாம் நீங்கள் சென்னை ஏர்போர்ட் என்ன செஞ்சிடணும், வந்துடணும். அங்கே D10 அப்படின்னு போட்டிருப்பாங்க, டிபார்ச்சர் 10, அந்த கேட்டுக்கிட்ட வந்துடணும். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு புறப்படக்கூடிய இடம், டொமஸ்டிக் போயிடக்கூடாது. டொமஸ்டிக்னா அந்த கல்கத்தா டெல்லி அந்த ஏர்போர்ட் போயிடக்கூடாது. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் செல்லக்கூடிய வெளிநாட்டு விமானங்கள் புறப்படக்கூடிய பன்னாட்டு முனையத்தில் D10 என்று சொல்லக்கூடிய அந்த கேட்டுக்கிட்ட நீங்கள் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 22 இந்த வர ஞாயிறு இல்லாமல் அடுத்த ஞாயிறு இன்ஷா அல்லாஹ் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 1 மணிக்கு சரியாக நீங்கள் என்ன செய்துவிட வேண்டும், விமான நிலையம் வந்துவிட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் போர்டிங் 2 மணிக்கு போடுவோம். இன்ஷா அல்லாஹ் காலையில் மறுநாள் அதிகாலை 6 மணிக்கு என்ன செய்யும் விமானம் புறப்படும். 10:35க்கு என்னது 8:35க்கு பஹ்ரைன் போவோம். 1.5 மணி நேரம் டிரான்சிட்டு, திரும்பி 10:05க்கு ஏறுவோம். 12:40க்கு இன்ஷா அல்லாஹ் ஜித்தா போயிடுவோம். 12 மணிக்கெல்லாம் ஜித்தா போயிடும். அதுக்கப்புறம் ஜித்தாவிலிருந்து மற்ற விஷயங்கள் நம்ம பஸ்ஸில் போகிறதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அது இருக்கும். அடுத்ததாக ஏர்போர்ட்டுக்கு வருகின்ற பொழுது பெண்கள் தங்களுடைய கம்பெனியோட மக்கானா கொடுப்போம். இந்த இது ஃபுல்லாக இன்ஷா அல்லாஹ் கொடுக்கப்படுமா, அந்த பேக் காட்டுங்க, பெரிய பேக், ஒரு பேக் ஒன்று நம்ம கொடுத்துருப்போமா. இது லக்கேஜ் பேக். இதில் தாங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஒரு 25 கிலோ 20 கிலோ வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம், 20 கிலோ நீங்கள் ஜாமான் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாஸ்போர்ட் பேக் ஒன்று தருவோம். இது என்ன செஞ்சுக்கணும், தங்களுடைய ஐடி அந்த ஃபோட்டோவோடு இருக்கும். இதில் பாஸ்போர்ட்டு, உங்களுடைய பணம், சின்ன சின்ன ஜாமான்களை வச்சுக்கலாம். அப்புறம் பெண்களுக்குன்ட்டு ஒரு மக்கானா ஒன்று கொடுத்துருப்போம். இந்த கம்பெனி மக்கானா எங்கெல்லாம் குரூப்பாக போகிறோமோ, விமான நிலையம், அது மாதிரி அரஃபா மைதானம் வெளியில் போகிறப்ப, மற்ற நேரத்தில் தொழுகை வக்கத்துக்கு போகிறப்ப நீங்கள் உங்களுடைய ஷாலை போட்டுக்கோங்க, உங்களுக்குன்னு தனி ஷால் போட்டுக்கோங்க. ஆனால் குரூப்பாக எங்கெல்லாம் புறப்படுறோமோ இந்த கம்பெனி மக்கானா போட்டுக்கணும். இது நல்ல பனியன் கிளாத்தில் தான் கொடுத்துருக்கோம், அதனால் ஒன்று துவைச்சி நல்லபடியாக போட்டுக்கலாம். மெயினாக நம்ம திரும்பக்கூடிய நாள் இன்ஷா அல்லாஹ் 7/10/2024 6ஆம் தேதி அங்கே ஃப்ளைட் ஏறுவோம். 7ஆம் தேதி காலையில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5:10க்கு இன்ஷா அல்லாஹ் சென்னை விமான நிலையம் வந்து இறங்குவோம். யாராவது வாகனத்துக்கு சொல்லணும்னா 6 மணிக்கு வர சொல்லியிருக்கு. காலையில் அதிகாலை 6 மணிக்கு 7ஆம் தேதி 7/10/2024 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 6 மணிக்கு வர சொன்னீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் ஊர் வருவதற்கு தயாராக இருக்கும். அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் இந்த குழுவில் 4 உம்ராக்கள் நாம் செய்வோமா. ஒன்று வந்து நம்முடைய ஃபரதியத்தான இந்த உம்ரா எலம்லம்லேருந்து போகிறது. 2வது ஆயிஷா பள்ளிக்கு ஒரு நாள் கேப் போட்டு கூட்டிகிட்டு போவோம். 3வது ஜோரானா என்று சொல்லக்கூடிய ஒரு மீகாத்து மக்கா சியாராலாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு உம்ரா செய்வோம். அடுத்து கர்னுல் மனாஸ், இது தாயிஃப் போயிட்டு வர்றப்ப இந்த தாயிஃபுக்கு மட்டும் 100 ரியால் ஹாஜிகள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். விருப்பம் உள்ளவர்கள் அல்லது வாங்கல் தாயிஃப் வேணும் ஆச்சிருத்துனா அது வந்து ரூமில் இருந்துக்கலாம். தாயிஃப் பயணம் வேண்டும் என்று விரும்பினால் 100 ரியால் என்ன செய்யணும், பணம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர வேறு எந்த இடத்துலையும் நீங்கள் கொடுத்த காசு சென்னை ஏர்போர்ட்டு திரும்பி ரிட்டன் சென்னை வர்ற வரைக்கும் எந்த ஒரு பணமும் உங்கள் இடத்துல கேட்கப்படாது. தாயிஃப் என்பது எல்லா டிராவல்ஸ்லையும் உள்ளது. நீங்கள் விரும்பினா வரலாம், விருப்பம் இல்லைன்னா அது வந்து ரூமில் இருக்கலாம். உங்களுக்கு உண்டான அந்த ஃபுட்டு ஒரு நாள் பயணம். அது காலையில் 9 மணிக்கு புறப்படுவோம், இரவு 10 மணிக்கு தான் வந்து சேருவோம். அது ஒரு நாள் பயணம். அதுக்கு மட்டும் நீங்கள் பிரியப்பட்டால் 100 ரியால் கொடுத்து வரலாம். அடுத்ததாக சிறுவர்களை அழைத்து வரக்கூடிய ஹாஜிமார்கள் கொஞ்சம் லக்கேஜில் என்ன செய்யுங்க, இந்த ஸ்நாக்ஸ் சின்னதாக ஏதாவது ஒரு பிஸ்கட்லாம் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா சம்டைம் ஃப்ளைட்டில் உணவு கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த சிறுவர்கள் அழுவாங்க. அதனால் கொஞ்சம் பிஸ்கட்லாம் என்ன செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் கொண்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நேரம் ரொம்ப சுருக்கமான நேரம், 12 மணிக்கே முடிக்கணும். நம்ம அதை தாண்டி போயிட்டு இருக்குது. நம்ம இன்ஷா அல்லாஹ் கூடவே உங்கள் கூடவே வரோம். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சகோதரனை போன்று உங்களுக்கு என்ன இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் கேளுங்க. எல்லா விளக்கங்களையும் நாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நான் முன்னரே சொன்ன மாதிரி தான், இந்த அல் உலமா என்பது பணம் நோக்கம் அல்ல. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாம் ஒரு மதரசாவுடைய துணை முதல்வராக பேராசிரியர்களாக இருக்கிறோம். இருந்தாலும் இந்த ஒரு சேவையின் மூலமாக வல்ல அல்லாஹ் அந்த காபாவை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்துக்கிட்டே இருக்கான் வருஷம். அந்த ஒன்றுக்காக என்ன செஞ்சிருக்கோம், அந்த சேவையை எடுத்து செய்கிறோம். முழுமையாக தங்களிடத்திலிருந்து பெறப்பட்ட பணத்திற்கு பொருத்தான முறையில் அந்த ரூம் இருக்கும், சாப்பாடுகள், உங்களுடைய வழிகாட்டுதல்கள், உங்களுக்கு தேவையான அந்த விஷயங்களை எல்லாம் நான் முடிந்த வரைக்கும் கண்ணும் கருத்துமாக பார்த்து செய்வோம் என்று வாக்களித்தவனாக ஹாஜிமார்கள் பொறுமையோடும்
சகிப்புத்தன்மையோட வரணும். வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பயணங்களை லேசாக்கி நம்முடைய உம்ராக்களை கபூல் செய்வானாக. வல்ல அல்லாஹ் இங்கே வந்திருப்பவர்களுக்கும் வர இருப்பவர்களுக்கும் அவனுடைய இறை இல்லமாம் காபாவிலே உம்ரா செய்யக்கூடிய ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. எப்படி நாம் இங்கிருந்து உம்ராவுக்கு புறப்படுகின்றோமோ இதே போன்று ஹஜ்ஜி செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் வல்ல அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆதை செய்தவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.